ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். காளான் பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா, பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டேங்க. இந்த நேரத்தில் தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினோட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க காளானி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே அலசி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்க காளானி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் நல்லா சேர்த்து எல்லாமே நல்லா வதங்கட்டும். பாருங்க, காளான் பிரியாணிக்கு நான் வேறு எந்த மசாலுமே சேர்க்கலை. நான் ஒரே ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்குறேன். பிரியாணி மசாலா கூட சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த மிளகாத்தூள் போட்டாலே நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பாருங்கங்க, நல்லா காளான் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் எடுத்திருக்கேன். பச்சரிசியில் தான் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்கிறேன். இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க பச்சரிசி இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா சேர்த்துட்டேன். இது ஒரே ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் விசில் வைக்க தேவையில்லை. ஒரு விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரில் இருந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இறக்கியாச்சு. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேமராவில் ஒரு மாதிரி தெரியுது. ஆனால் சூப்பராக கலரு டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.